ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான ஹேஷ் ப்ரௌன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது ஹேஷ் ப்ரௌன் செய்கிறதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கிரேட்டரில் வச்சு இதை நல்லா பூ போல் திருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் திருவினதுக்கப்புறமா இதை ஒரு 2 வாட்டி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி அலசி எடுத்துட்டேன். 2வது திருப்பியும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துடணும். இந்த மாதிரி அலசினதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகணுன்னு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் சேர்த்துட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். இப்போது இந்த உருளைக்கிழங்குல ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை ஆப்ஷனல் தான். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் எக்கை ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. இதோட ஒரு 3 பல் பூண்டை இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி போட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. பாதி வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பூண்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 2 பல் பூண்டு கூட போதும். இப்போது இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்து தட்டி பார்க்கும்போது இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். இதான் கரெக்டான பக்குவம். இப்போது இதை நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போது கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகணுன்னே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து பேனில் வச்சுட்டு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி ஓரங்கள்லாம் தட்டி விட்டுக்கோங்க. மேலேயும் சரிசமமாக இருக்கணும். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கையில் வச்சு கூட நீங்கள் தட்டி போடலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சு இந்த மாதிரி தட்டி போடலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கையிலையும் தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக பேன்லேயும் தட்டி போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களில் நீக்கிக்கிட்டு இருக்கிறத ஒன்றா சேர்த்து தட்டி விட்டுடணும். ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொன்று பக்கமும் பெரட்டி பொரிய வச்சுக்கணும். மிதமான தீயில் வச்சு தான் பொரிக்கணும். ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா மேலே மட்டும் சவந்துடும், உள்ளார வேகாமல் அப்புறம் கொல கொலன்னு இருக்கும். அதனால் பொறுமையாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கணும். இப்போது 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிடுச்சு. உள்ளாரையும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போது எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான ஹேஷ் ப்ரௌன் ரெடி ஆகிடுச்சு. இது டீ காஃபி கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.